ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள். 10ஆம் இடத்துல குரு உச்சமாகுறாரு. பொதுவா இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா, திருக்கணிதப்படி 1/6/2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026. அதாவது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 டேஸ் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயங்களே நான் சொல்லிடுறேன். அதாவது வாக்கியப்படியே பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துல 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு என்னன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருந்துச்சு. பாக்கிய குருவா இருந்துச்சு. இப்போ 10ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது தொழில் ஸ்தானத்துல 12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் குரு உச்சமாகக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு உச்சமாகி 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்தை பார்க்கிறாரு. குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அவர் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடமா இருக்கனால பல விஷயங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கும். பொதுவாவே குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வருமானம் நல்லபடியா வந்தாலே மோஸ்ட்லி 90% பிரச்சனைகளே உங்களுக்கு இருக்காது. அதே தான் குரு உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வாகனங்கள குறிக்கக்கூடியது, வீட குறிக்கக்கூடியது, தாயார குறிக்கக்கூடியது. இது எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள். 6ஆம் இடத்த பார்க்கிறாரு. வழக்கம் போல தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. சரி, இந்த குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல என்ன விஷயங்கள செய்ய போறாருன்னா, புது புது விஷயங்கள கட்டாயம் நீங்க செய்யலாம். ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களா தான் உங்களுக்கு இருக்குது. புது தொழில ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நேரம் சரியான நேரமா அப்படின்னு கேட்டா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். 10ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்த பார்க்கறதுனால, தொழில் மூலியமா கட்டாயம் வருமானம் உண்டு. ஆனா, உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தொழில் காரகன், 10ஆம் அதிபதி இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு, உங்களுக்கு ஜாதக ரீதியா ஓன் பிசினஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தா தாராளமா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கோச்சார ரீதியா பூரணமான குருபலம் இருக்கனால நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா, பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. ஆனா வருமானம் அப்படிங்கிறது இந்த டைம்ல நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம். ஒரு சிலருக்குலாம் இந்த மந்தகதியா இருக்கும். தொழில் சரியா மூவ் ஆன் ஆயிருக்காது. தேங்கின நிலையா இருக்கும். குடுக்க வேண்டிய பணம் குடுக்க முடியாம, வரக்கூடிய பணம் வராம இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே கட்டாயம் மாறிருங்க. ஏன்னா 2ஆம் இடத்த குரு பாக்குது. 2ஆம் இடம்ங்கிறதா சகல விதமான தன லாபம். தன லாபஸ்தானத்த தன காரகனே பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள். அதுவும் உச்சம் பெற்ற அமைப்பு. அதாவது குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உச்சம் பெற்ற அமைப்பு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சர்வீஸ குறிக்கக்கூடிய இடம். அதுவும் இல்லாம உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது, உங்களோட உழைப்புகளை குறிக்கக்கூடியது. ஸோ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ சேம் அதை விட பல மடங்குகள் நீங்க ஒரு ₹100 ஒரு உழைப்ப போடுறீங்க அப்படின்னா ₹1000 உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 6 கூடையவர் உங்களுக்கு குருவா இருக்கிறாரு. உச்சம் பெற்ற குருவா இருக்கிறதுனால எதிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல உங்களுக்கு சக்சஸா தான் ஆகும். உங்களுடைய ராசி அமைப்புப்படி ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்த பார்க்கறனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா, இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் மாறி குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாரி இவ்ளோ நாளா சண்டை சச்சரவுகளா இருந்து பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே குடும்பத்துல மேக்ஸிமம் என்ன பிரச்சனைகளா இருக்கும் அப்டின்னா, நீங்க ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா பிசினஸ்ன்னு வெளியில போறது, பிசினஸ்லயே அதிகமா உங்களுடைய தொழில்லயே அதிக கவனம் செலுத்துறதுனால, குடும்பத்துல உங்களுடைய அட்டென்ஷன் சரியா செலுத்த முடியாதனால, அதுவே ஒரு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கும். இதெல்லாமே நீங்க கட்டாயம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, உங்களுக்கு 2 குடையவரும், 7 குடையவரும் செவ்வாயா இருக்கிறாரு. அவரு 10ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. துலா ராசியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொதுவா என்ன ப்ராப்ளம் வருது அப்டின்னா, பிசினஸ், உத்தியோகம் அப்படின்னு உங்களுடைய ஒர்க் பிரஷர்னால குடும்பத்த சரிவர கவனிச்சுக்க முடியாம, அல்லது குடும்பத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கிறது தான் மிகப்பெரிய மைனஸ். ஆனா நீங்க வேற வழி கிடையாது. 2மே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கனால, நீச்சமாகறாரு. அதனால பிரச்சனைகள். அதனால நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். குரு இந்த டைம்ல 10ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால, மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத்தனையுமே சால்வ் ஆயிரும்.
குடும்பத்துல ஃபர்ஸ்ட்டு நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிரும். பெரிய லெவல்ல பிரச்சனைகளா இருந்ததெல்லாம் காணாம போயிரும். நல்ல சந்தோஷமும், அமைதியும் இருக்கும். குடும்பத்துல புது வரவு அப்படிங்கிறது உண்டு. 6ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு நல்ல ப்ரமோஷன்ஸு, சேலரி இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றீங்க இல்லையா? நீங்க உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றவங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பர். குபேர யோகம் அப்படிங்கிறது வந்து துலா ராசிக்கு தான். ஏன்னா உற்பத்தி சார்ந்த தொழில்களோ அல்லது இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம், லாபம் இது எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. அதே மாரி கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு மருத்துவ செலவு இருக்குது. 6க்கு உடையவர் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடத்த பார்க்கறனால பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஐ விஷன்ஸ்லாம் வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாரி ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனடியா வீட்ல நீங்க வைத்தியம் பார்க்கிறத தவிர்த்துட்டு, ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. அதுதான் நல்லது. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு 1000, 2000த்துக்குள்ள அந்த செலவுகள் முடிஞ்சிரும். அத நீங்க கவனிக்காம உட்டுட்டீங்க. உங்களுடைய பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து லட்சக்கணக்குல செலவ இழுத்து விட்டுரும். அதுக்காக தான் வருமுன் காப்போம் மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா அதுக்கு தீர்வு காண்றதுக்கு பாருங்க. அதே மாரி 4ஆம் இடத்த குரு பாக்குது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும். மைண்ட் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க ஹரிபரியா இருக்கீங்க அப்டின்னா, நிதானமா வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும்போது உங்க மேல தவறுகள் இல்லேன்னா கூட ஆப்போசிட்ல வரக்கூடியவங்க மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தயவு செய்து வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமாக போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் துலா ராசிக்கு இருக்கு. 4ஆம் வீட்ட பார்க்கறதுனால அற்புதமான அமைப்புகள். ஒரு சிலருக்கு இந்த வீட விக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே வந்து இந்த லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இடம் சம்மந்தப்பட்ட ஒர்க் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ, வீடு கட்டி விக்கிறது, இடம் வாங்கி விக்கிறது, இந்த மாரி அமைப்புகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. லாபம் அப்படிங்கிறது வந்து நீங்க எதிர்பாராத வகைகள்ல பணங்கள் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இவ்வளோ நாளா வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய தாயார் வழி சொத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால, ஏதாவது ஒரு வில்லங்கனால வராம இருந்திருக்கும். தாய் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு சேராம இருந்திருக்கும். ஆனா இந்த டைம் வந்து உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள்லாம் தானாக வந்து சேரும். அதே மாரி கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு அது சக்சஸா முடியும். உங்களுக்கு வந்து நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்டின்னா, நீங்க தான் அதுல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாங்க அப்டின்னா, அதுவும் உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்கு. ஏன்னா, உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்த பார்க்கிறாரு. அப்ப வழக்குகள்ல கட்டாயம் வெற்றி அப்டிங்கிறது உங்களுக்கு நிச்சயம்ங்க. அதே மாரி கடன் 6ஆம் இடம்ங்கிறது தான் கடன். கடன் எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் சரிங்க, அதுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. கடன் எல்லாமே நீங்க நிவர்த்தி பண்ணிருவீங்க. கடன கட்டி நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனால ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும். ஆனா, இப்போ நீங்க மறுபடியும் அ ரீ மறுபடியும் ஒரு தடவ அப்ளை பண்ணி பாருங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு லோன் கிடைச்சிரும். ஏன்னா, உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு இந்த மாரி அமைப்புகளுக்கெல்லாம் லோன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் ஆல்ரெடி லோன் இருக்கு அப்டின்னா, அந்த மானியம் தள்ளுபடிலாம் வருதுல்ல, அதுலலாம் ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கிடைச்சு அந்த லோன் தள்ளுபடி ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. எஜுகேஷன் லோன் கிடைக்கும். இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றிய குறிக்கக்கூடியது. எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு அதுல சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான வெற்றி கிடையாது. மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு குரு 3, 6 குடையவரு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் இருக்கு. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒரு பிசினஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்குறது, அதே மாரி ஒரு வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகளும் உறுதியாக இருக்கு. முக்கியமா வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுத இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் இந்த மாரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போஸ்டிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள குடுக்க போகுது. ஏன்னா பதவி ஸ்தானத்த பாக்குது. 4ஆம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம்.
ஸோ குரு பார்வையினால உங்களுக்கு உத்தியோகம் கவர்மெண்ட் அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஜாக்பாட் ஆன காலம் தான். குரு 10ல இருந்தா கூட 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குது. ஒரு பதவி கிடைச்சிரும். வாரிய தலைவரோ அல்லது வந்து ஒரு நல்ல போஸ்ட்டோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சி ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான வாழ்க்கை தான். நல்ல இன்கம், ஒரு டெண்டர் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. துலா ராசிய பொறுத்தவரைக்கும் குரு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, பலவிதமான பொருளாதார சேர்க்கை இருக்கு. பொருளாதாரம் வந்து ஒரு வழியில தான் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. பல வகைகள்ல இருந்து வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்பத்துல நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்தா கூட, இந்த டைம்ல இனிமேலு உங்களுக்கு பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு, உங்க குடும்பத்தாரே உங்களுக்கு பக்கபலமா இருந்து, உங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவாங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சரி திருமண பிராப்தம் இருக்கா? அப்படின்னா, குரு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 6 தான் பார்க்குறாரு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது குருபலம் இல்ல. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா 7ஆம் அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ இருக்கும் பட்சத்தில், தாராளமா திருமணத்துக்கு போய்க்கலாம். ஆனா கோச்சார ரீதியா குருபலம் இருக்கான்னு கேட்டா, குருபலம் இப்போதைக்கு இல்லை. எதுக்காவது உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஏன்னா 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா, 5ஆம் இடத்த குரு வந்து உங்களுக்கு பார்க்கல. 6ஆம் இடத்த தான் பார்க்குறாரு. அப்போ புத்திர பாக்கியம் ரொம்ப நாளா வந்து நான் வந்து குழந்தை இல்லாம இருக்கேன் அப்படின்னா, இந்த டைம்ல ஒரு ட்ரீட்மெண்ட் போகும்போது, அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆயி, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 10ஆம் இடத்துல குரு உச்சபலம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதனால இந்த டைம்ல ஏதாவது ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது உங்க வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்வான நிலை தான். பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல இந்த வருஷம் நீங்க பிளான் போட்டு, நல்ல எஃபர்ட்ஸ போட்டு நீங்க நல்லா முன்னேறி வரணும். அப்படி இந்த வருஷத்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேற எந்த வருஷமும் கிடைக்காது. அடுத்த 12 வருஷம் கழிச்சு தான் இந்த அமைப்பு வருது. அதனால இந்த வருடத்திலேயே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைய இப்போ நீங்க வந்து ஒரு லட்சாதிபதியா இருந்தா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. கோடீஸ்வரனா மல்டி மில்லியனர் ஆயிருவீங்க. அந்த மாரி எந்த அளவுக்கு ஒருத்தங்க உழைப்பு போடுறாங்களோ, அதுக்கு தகுந்த பலன் தான் குரு குடுப்பாரு. குரு வந்து டிசிப்ளினான கிரகம். அவருக்கு யாரெல்லாம் வந்து நேர்மையா இருக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாரு. ஸோ அதனால நீங்க என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு அத என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் பண்றதுக்கு உழைக்கணும். உழைப்ப போடும்போது, கட்டாயம் அதுக்கு உண்டான பலன் வந்து உங்க கை மேலேயே வந்து சேர்ந்துரும். பொதுவாவே துலா ராசிக்காரங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. மைனஸ் அப்படின்னு பார்த்தா, கட்டாயம் ஹெல்த்ல தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அமைப்புகள் இருந்தாலும், இந்த 6ஆம் இடம்ங்கிறது கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்றேன் இல்லைங்களா? அதே மாரி சண்டை சச்சரவு வழக்குகள். ஸோ இந்த சண்டை சச்சரவுன்னா யார்கிட்ட போடுவோம்னா, தெரியாதவங்க கிட்ட மேக்ஸிமம் போட மாட்டோம். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டம். காசு, பணம் வரும்போது இன்னொருத்தங்கள எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து ரொம்ப வீட்ல இருக்கக்கூடியவங்கட்ட ஆணாக இருந்தால் மனைவி கிட்டயும், கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும். இல்ல அப்டின்னா, கட்டாயம் வெளி நபர்களுடைய தலையீடு வரும். கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போயிரும். ஸோ இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு வந்து பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வேலைய தான் பார்ப்பாரு. சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள பார்க்க மாட்டாரு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. மத்தபடி துலா ராசிய பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்களுமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கேன். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6 ஜூன் மாசம் 1ஆம் தேதி 2026. அதே மாரி வாக்கியப்படி வந்து 26/5/2026 வருது. திருக்கணிதப்படியும், வாக்கியப்படியும் சும்மா ஒரு 2, 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால வந்து நம்ம எது ஃபர்ஸ்ட்டு வருதோ அதே எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா வாக்கியப்படி வந்து மே மாசம் 26ஆம் தேதி 26/5/2026
வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:05 ஹஸ்த நட்சத்திரத்துல குரு வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இவ்வளோ நாளா ஜென்ம குரு இருந்திருக்கும். அப்பப்போ உங்களுக்கு டென்ஷன் இருந்திருக்கும். இருந்தாலும் நெறைய மாற்றங்கள சந்திச்சிருப்பீங்க. இப்ப குரு 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு வந்து என்ன செய்றாரு? உச்சமாகுறாரு. ஸோ 7, 10 கூடையவரு குரு. அவரு வந்து 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று, உங்களுக்கு எத பார்க்குறாரு? 6ஆம் இடத்த பார்க்குறாரு, 8ஆம் இடத்த பார்க்குறாரு, 10ஆம் இடத்த பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் நெறைய இருக்கு. காசு, பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வான நிலையத்தான் குறிக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு குரு உச்சம் பெற்று பார்வையினால உங்களுக்கு நல்ல காசு, பணம், பொருளாதார வளர்ச்சிய குரு வந்து சேர்க்க போறாருங்க. குரு வந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறுது. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் குரு வந்து உச்சம் பெறுவாருங்க. இது வந்து மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடம்ங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்ப ஸ்தானம். வருமான ஸ்தானம்ங்க. அப்போ குடும்பத்துல இவ்ளோ நாளா எவ்ளோ விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நடந்தா அத்தனையுமே மாறி நன்மைகள் நடக்கப் போகுது. குடும்ப ரீதியாக நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும். வருமானம், நல்ல வருமானம் வரப்போகுதுங்க. குரு உங்களுக்கு 7, 10 கூடையவருங்க. தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு குரு. அதுதான் இங்க வந்து சிறப்பு. முக்கியமா வந்து என்னன்னா, தொழில்ல அதிகமா கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்த ஒதுக்கி வச்சுட்டு, மிதுன ராசிக்காரங்களுக்கு சோம்பேறின்னா கோவம் வந்துருது. பொதுவாவே கன்னி ராசி, மிதுன ராசி இதுல வந்து யாரு ரொம்ப தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, ஆக்டிவேட்டா இருப்பாங்க. ரொம்ப எனி டைம் அதிலேயே இருக்கிறவங்க கன்னி ராசி தான். மிதுன ராசிக்கு கொஞ்சம் வந்து இந்த ரசிப்புத்தன்மை, கலை ரீதியா அ இதா இருக்கனால, அவங்க வந்து கொஞ்சம் லைட்டா சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு, மிதுன ராசிக்காரங்க உழைப்பு, உழைப்புன்னு நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, வருமானம் அதிகமா இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் வருவாரு குரு. உச்சம் பெறுவாரு. அதனால தயவு செய்து இந்த வருடம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. ஃபோக்கஸ்டா இருந்தீங்கனாலே, நீங்க வந்து உங்களுடைய லைஃப் டைம்ல எவ்வளோ காசு, பணம் சம்பாரிக்கிறோமோ, அதுக்கு உண்டான வழி உங்களுக்கு குரு காமிச்சுருவாரு. குரு வழிகாட்டுறதுன்றதுக்கு இல்லையா? அது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ, உங்க ராசிக்கு இருக்கு. ஸோ, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய விஷயங்கள என்ன பண்ணணும்னு எழுதி பாருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு எழுதி பார்க்கிறது நன்மைகள சேர்க்கும். எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே இதுல ஓட விடுங்க. கட்டாயம் சக்சஸ் ஆயிருவீங்க. குரு வந்து உச்சபலம் பெற்றுக்கிறது எவ்ளோ சிறப்பான விஷயம் தெரியுங்களா? இந்த வருஷத்த நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா, 12 வருஷம் வெயிட் பண்ணணும். அவ்வளதான். ஏன்னா, குரு வந்து உச்சம் பெறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் நடக்க போகுது. அதனால. வருமானம்ங்கிறது பல வகை. இந்த வழியிலருந்து தான் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகைகள்ல இருந்து வருங்க. தொழில அபிவிருத்தி பண்ணலாம். தொழில் ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. அப்ப புதுசா தொழில் தொடங்கலாமான்னா, தாராளமா தொடங்கலாம். உத்தியோக ரீதியா நல்ல அமைப்புகள் இருக்கு. இல்லைங்க எனக்கு வந்து சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்க தொடங்கலாம். உங்ககிட்ட காசு பணம் இருக்கு, இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பணம் இருக்கு அப்படின்னாலும், குரு உங்களுக்கு 7 கூடையவரா இருக்கனால பார்ட்னர்ஷிப் போட்டு தொடங்கலாம். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தொடங்குங்க. ஏன்னா நீங்க லக்னம் வேற இதுல நீங்க பொறந்திருக்கலாம். அதனால அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த டைம் வந்து நல்ல டைம் தான். சிறப்பான காலங்களும், நேரங்களும் ஒத்து வருது. அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வருமானம் நல்லா வரும். ஏற்கனவே ஒரு தொழில் நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் கூடுதலான உழைப்ப நீங்க போடும்போது, நல்ல காசு பணத்த நீங்க எடுத்தரலாங்க. நெறைய அமைப்புகள் இருக்கு, நன்மைகள் இருக்கு. காசு பணத்த எடுத்தரலாம். அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் நீங்க மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இதுக்கு வந்து இந்த காலகட்டத்துல நல்ல விடிவு காலம் பிறக்கும். ஏன் அப்டின்னா, குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறாரு. பொதுவா குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குரு 8ஆம் இடத்த பார்க்கறதுனால தீராத பிரச்சனைகளுக்கும், பெரிய சிக்கல்கள்ல இருந்தும் வெளில வரதுக்கு இது பெர்ஃபெக்ட்டான டைமு. இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் உழைப்பையும், அதே மாரி கொஞ்சம் எஃபோர்ட்ஸையும் நீங்க போடும்போது, எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத்தன பிரச்சனைகள்ல நீங்க வெளில வந்துரலாம். நிவர்த்தி ஆயிரலாம். ஏன்னா, குரு உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி. அவரே வந்து உச்சம் பெறும்போது, கட்டாயம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, தீராத பிரச்சனைகளா இருந்தாலும் தீர்த்து குடுக்க வேண்டியது குருவோடைய கடமையாக இருக்கு இங்க. அதே மாரி 6 குடையவர் உடல், தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க. 6ஆம் இடம்ங்கிறது கடன் மட்டும் கிடையாது.
நோய், வழக்கு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதனால உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே அலட்சியத்துல நம்பர் 1 அவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, வீட்டு வைத்தியம் பார்த்துக்காம, தயவு செய்து டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிருங்க. ஏன்னா, குரு 8யும் பார்க்குறாரு, 6யும் பார்க்குறாரு. அவர் என்னன்னா, அவருடைய வேலை எல்லா விஷயத்தையுமே வளர்த்து விட வேண்டியதுதான். குரு நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, குரு பாக்குது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நெனைக்கிறாங்க. குருவோ குரு ரொம்ப நல்லவரு. அதத்தான் நானும் சொல்றேன். குரு நல்லவரு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பாரபட்சம் பார்க்காம வளர்த்து விட்டுட்டே இருப்பாரு. அப்ப நோயையும் வளர்த்து விட்டுருவாரு. காசு பணத்த வளர்த்து விடுறது நல்லது. நோய வளர்த்து விடுறது நல்லதா? இல்ல. 6ஆம் இடத்த பார்க்குறாரு, 8ஆம் இடத்த பார்க்குறாரு. தயவு செய்து கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம், கவனம், கவனம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணிக்கங்க. 1000, 500ல செலவ முடிச்சுக்கங்க. அது லட்சக்கணக்குல கொண்டு போய் விட்டுறாதீங்க. அதே மாரி 8ஆம் இடத்த பார்க்குறாரு. நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. ஏன் அப்படின்னா, அ ம 8ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, விபத்த குறிக்கக்கூடிய இடம். அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது, நீங்க நல்லா தான் போவீங்க. கரெக்ட்டா ஓட்டுனாலும், நமக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா, ஆப்போசிட்லருந்து இது பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. அதே மாரி தேக ஆரோக்கியத்துல ஏதாவது சர்ஜரி இந்த மாரி பிரச்சனைகள் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு. குரு மருத்துவ செலவ குடுக்க போறாரு. மருத்துவ விரயத்த குடுக்க போறாரு. 2ஆம் இடத்திலேயே உச்சம் பெறனால, கண் அறுவை சிகிச்சை நெறைய பேத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி குடும்பத்தில இருக்கவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குது. இதெல்லாம் கவனமாக இருங்க. வருமானம் பல வகையில இருந்து வந்துருங்க. அதே மாரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு அப்டின்னா, அது எல்லாமே சால்வ் ஆக போது. மெயினா நீங்க நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருக்கீங்க. அந்த இதுக்காக தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்க பக்கம் தான் இருக்கு. ஏன்னா குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அது இல்லாம உச்சபலம் பெற்று பார்க்கறனால, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கேஸா இருந்தாலும் சரி, ஈஸியா உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கடன இந்த வருஷம் நீங்க தீர்த்தரலாங்க. இந்த 2026 முடியும்போது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு வந்துரும். நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்றீங்கங்கிற விஷயத்தையும் பொறுத்து தான் இருக்குது. கடன் அப்படிங்கிறது 6ஆம் இடமா இருக்கனால, குரு உங்களுக்கு பார்க்குறாரு. 7 கூடையவர். நிவர்த்தி ஸ்தான அமைப்பு கூடையவரே குரு தான் உங்களுக்கு. அப்ப கடன்ல இருந்து கட்டாயம் ஒரு நிவர்த்தி ஆயிரும். நீங்க கடன் தீர்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அத நீங்க போய் பாருங்க. அத பார்க்கும்போது அதுல இருக்க விஷயங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த விஷயங்கள செய்யும்போது, குரு பிராப்தமும் இந்த கோச்சாரத்துல வரும்போது, கடன்ல இருந்து ஈஸியா வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி 8ஆம் இடத்த பார்க்கறனால, பெண்கள பொறுத்தவரைக்கும் அது மாங்கல்ய ஸ்தானமா இருக்கனால, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லணும். குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே நேரத்துல லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப அட்ஜஸ்டபிளா நடக்கல அப்படின்னா, 6ஆம் இடத்த பார்க்கறனால சண்டை சச்சரவுகள் வரும். வழக்குகள் போறதுக்கு உண்டானது வரும். சாதாரணமா ஒரு விஷயத்த சாரின்னு கேட்டு சிம்பிளா முடிக்கிறத விட்டுட்டு, பிரச்சனைகள வளர்த்தீங்க அப்படின்னா, அது போய் 3ஆம் இட நபர்களுடைய தலையீடு வந்துரும். கோர்ட் கேஸ் வந்துரும். அப்புறம் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிரும். அதனால தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இடம் குடுக்காதீங்க. 10ஆம் இடத்த பாக்குது, கர்மாஸ்தானம். அதனால மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரியறதோ, அல்லது இழப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா தாய் தந்தையருக்கு கர்மா அப்படிங்கனாலே நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான். யாருக்காவது ஒருத்தருக்கு காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்துரும். ஏற்கனவே அங்க கர்ம காரகன் சனி இருக்காரு. அவரையும் குரு சேர்ந்து பார்க்கும்போது, இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பிரீத்தி பண்ணிக்கங்க. குருவுக்கு பரிகாரம் பண்ணுங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அவருக்கு வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கனால என்ன முடியுதோ அத மட்டும் செய்யுங்க. ரொம்ப சிரமப்பட்டு நீங்க செய்ய வேண்டாம். எனக்கு உத்தியோகம் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போணும், நான் வேலையா இருக்கேன், என்னால முடியல அப்டின்னா, அதுக்காக மனசு வருத்தப்படாதீங்க. உங்கனால என்ன முடியுதோ அத மட்டும் தெய்வத்துக்கு ஆத்மார்த்தமா செஞ்சா போதும். சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கங்க. நவக்கிரகங்கள்ல குரு பகவான்னு ஒருத்தர் இருப்பாரு. மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அவர போய் வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவும், தீமைகள் ரொம்ப குறைவாவும் இருக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும்
உங்களுக்கு காசு, பணம் பல வகைகள்ல இருந்து வரும். ஏன்னா, வருமான ஸ்தானத்துல தான் குரு இருக்காரு. குடும்பத்தினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்குது. 10ஆம் இடத்த பார்க்கறனால நீங்க வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. நெறைய காசு, பணம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தாருடையது பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கிறது. 8ஆம் இடத்த பார்க்கறதுனால, நீங்க வெளியில போகும்போதோ, அல்லது வரும்போதோ, என்னன்னா க இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க வீட்ல. வீட்லயோ அல்லது அப்பா, அம்மா கிட்டயோ அல்லது கணவர்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு விஷயம் மிக தவறான விஷயம். அத நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள மத்தவங்ககிட்ட சொல்லிட்டு அத செய்யுங்க. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா, எல்லா விஷயங்களையும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, பர்சனல் சாட்ஸ் எல்லாம் போய் பண்ணாதீங்க. அதெல்லாம் 8ஆம் இடம்ங்கிறனால ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ, அவமானங்களோ தேடி தந்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. தெய்வத்துடைய துணைய தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லா வருங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் இடம்ங்கிறதே வாக்கு ஸ்தானம் தான், கல்வி ஸ்தானம் தான். அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல ஞாபக திறனு, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி பொலிட்டீஷியன்ஸ்க்குலாம் நல்ல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த வருடம் குருபலம் இருக்கா? திருமணத்துக்கு அப்டின்னா 8ஆம் இடத்த தான் பாக்குது. அதனால 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அதனால 50% தான் குருபலம் இருக்கு திருமணத்துக்கு. ஆனா உங்களோட ஜாதக ரீதியா குரு 7ஆம் அதிபதியுடைய திசாவோ, புத்தியோ நடக்கும் பட்சத்தில் குருவும் 2ஆம் இடத்துல இருக்கிறனாலயும் நீங்க என்ன செய்யலாம் அப்டின்னா, திருமணத்துக்கு தாராளமா போய்க்கலாம். ஆனா 7ஆம் இடத்த பார்த்தா தான் குருபலம் 100க்கு 100% பரிபூரணமாக இருக்குன்னு அர்த்தம். இங்க 7ஆம் இடத்தெல்லாம் பார்க்கல. 6ஆம் இடத்த தான் பாக்குது. ஆனா ஜாதக ரீதியா சில பேத்துக்கு தசாபுத்திகள் அப்படிங்கிற விஷயங்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் அதிபதியோடது, லக்னத்துக்கு அது மாரி பார்த்து பண்ணுவாங்க. அது மாரி பண்றதுனா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். பொதுவா 10ஆம் இடத்த பார்க்கறனால இந்த வருடம் எதுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றதுன்னா, தொழிலு, உத்தியோகம், வருமானம் இந்த 3 விஷயங்களுக்கு தான் குரு அதிகமா சப்போர்ட் பண்றாரு. அதனால பொருளாதார வாழ்க்கைய இந்த வருடம் நல்ல உயர்வான நிலைக்கு எடுத்துட்டு போறது உங்களோட கையில தான் இருக்குது. அது குரு பகவான் குடுத்துருவாரு. ஏன்னா உச்சபலம் பெற்றிருக்கனால அத குடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026 வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 26/5/2026 அதாவது மே மாசம் 26ஆம் தேதி வருதுங்க. இந்த திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சும்மா ஒரு 3, 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால, முதல்ல எது வருதோ அதே சொல்லிர்றேன். 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் காலை 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சபலம் பெறுவாரு. இருக்கிற ராசிகள்லயே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்னா கன்னி ராசிக்கு தான். ஏன் அப்படின்னா, யாருக்காவது கன்னி ராசியில குரு திசை நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. குரு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். 11ல உச்சமாகுறாரு குரு. உங்க ராசிக்கு 11ல உச்சமாகுறதுங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தாங்க. இந்த குரு திசை நடக்குது அப்படின்னா, அதாவது குரு திசையே மொத்தம் எத்தன வருஷம் அப்படின்னா, 16 வருஷம் தான். ஸோ இந்த 16 வருஷத்துல இந்த குரு உச்சபலம் பெறுறது இந்த டைம் தான். அதுக்கப்புறம் வராது. அடுத்த சுத்துக்குள்ள குரு திசை மாறி போயிரும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இந்த டைம்ல நீங்க ஒரு நல்ல அமைப்புகள பெறப் போறீங்க. இந்த டைம்ல நல்லா கண் விழிச்சு நெறைய விஷயங்கள செய்யணும் நீங்க. என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்ப்பாரு, 5ஆம் இடத்த பார்ப்பாரு, 7ஆம் இடத்த பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் 11 அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 12 ராசிகள்ல, 12 பாவங்கள்ல குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, 11ஆம் இடத்துல தான் இருக்கு. இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து குரு உச்சபலம் பெறுறாரு. அது எவ்வளோ சூப்பரு. 5ஆம் இடத்த பார்வையிடுறாரு. பூரண, பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னாலே 5ஆம் இடம் தான். அப்போ நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 12 ராசிகள்ல யாருக்கு இருக்கு? கன்னி ராசிக்கு தான் இருக்கு. நான் அதத்தான் சொல்லுவேன். ஏன்னா,
எத தொட்டாலும் சக்சஸ். நீங்க விரும்பின எல்லா விஷயமுமே உங்களுக்கு நடக்க போகுது. என்ன விஷயங்கள்லாம் நீங்க நெனச்சீங்களோ, அத்தன விஷயங்களும் கை மேல பலன்னு குரு உங்களுக்கு குடுத்துருவாரு. இவ்ளோ நாளா எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க கன்னிராசிக்காரங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான பலனு. முக்கியமா சனி மூலியமாவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள செய்ய போறாரு. ஏன்னா, 7ஆம் இடத்துலருந்து உங்களுக்கு கண்டச்சனி இருக்கா? சனிய குரு பார்க்குறாரு. அப்ப அங்கேயும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. 5 குடைவரையும் பார்க்குறாரு. 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. சனி தசை நடந்தாலும் உங்களுக்கு யோகம் தான். குரு தசை நடந்தாலும் நல்ல யோகம் தான். சூப்பரான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவதுங்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கனால புது புது விஷயங்கள ட்ரை பண்ணுங்க. அதாவது தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வருங்க. தொழில நீங்க எப்படி ரன் பண்ணாலும் சரி, பல வகைகள்ல இருந்து வருமானம்ங்கிறது இருக்கு. நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உண்டு. அவர்கள் மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு. அவங்களோட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு பல ஆதாயங்கள் அவங்க மூலியமா தான் வரப்போகுது. நெறைய நன்மைகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குரு உங்களுக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்த போறாரு. இதுலருந்து நிவர்த்தியே ஆக முடியாதுப்பா, அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அத்தன விஷயத்துலருந்து நிவர்த்தி குடுத்துருவாரு உங்களுக்கு. ஏன்னா, நிவர்த்தி அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு. நிவர்த்தி ஸ்தானத்த பார்க்குறாரு. பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. குடும்ப பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. கடன் பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. ஹெல்த் பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. எல்லா பிரச்சனையிலருந்து நிவர்த்தி தான் உங்களுக்கு. எத தொட்டாலும் சரி, வெற்றி தான். உங்களுடைய நினைப்புகள், அதாவது இந்த வீடு வாங்குனா நல்லா இருக்கும்னா, அத வாங்கி குடுத்துருவாரு குரு. ஆனா, அதுக்குண்டான முயற்சிய பண்ணணும். குருன்னா, நேரடியா அங்கருந்து வந்து வாங்கி குடுக்க மாட்டாரு. நீங்க அதுக்கு உண்டான முயற்சிய போடணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வந்து பிராக்டிகல் லைஃப் அப்படிங்கிறது, எதார்த்தம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்க தான். அந்த 12 ராசிகள்ல ரொம்ப எதார்த்தமா, பிராக்டிகலா நெறைய விஷயங்கள செய்யக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க தான். மிதுன ராசிக்காரங்க கூட கொஞ்சம் கற்பனையா இருப்பாங்க. மிதுன ராசிக்கும், கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு புதன் தான் அதிபதி. 2 ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பீங்க. ஆனாலும் எதார்த்தவாதியா, அதாவது லைஃப்ல வந்து அதிகமா ட்ரீம் இல்லாம உழைப்ப அதிகமா நம்புறது, கடுமையான உழைப்ப போடுறது, அதுல நல்ல திறம்பட செயல்படுறது, நல்ல நிர்வாகம் பண்றது எல்லாமே கன்னிராசிக்காரங்க தான். ஸோ அதனால உங்களுடைய ராசிக்கு இந்த வருடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்கனால நெறைய என்ன செய்வாரு, நீங்க தொட்ட விஷயங்கள்லாம் சக்சஸ குடுத்துருவாரு. எடுத்த காரியங்களுக்கு வெற்றி குடுப்பாரு. நீங்க வந்து 3ஆம் இடத்த குரு பாக்குதுங்க. 3ஆம் இடத்த பாக்கும்போது என்னன்னா, உபஜெய ஸ்தானம்ங்க. உங்களுக்கு உண்டான சொத்து சேர்க்கை உண்டு. உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை வரப்போது. பூர்வீக சொத்துக்கள், பெரிய சொத்துக்கள்லாம் கைகூடி வரும். 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த அத்தன பிரச்சனையும், அத்தன வில்லங்கங்களும் தானா சால்வ் ஆயிருங்க. கோர்ட்டு, கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு வழக்குகள் இது மாரி இருந்துச்சு அப்படின்னா, அதுலலாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி காதல் ரீதியான இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். கல்யாணம், திருமணம் கைகூடும். 11ஆம் இடத்துல இருக்கனால நினைத்த நபர திருமணம் பண்ணக்கூடிய யோகம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்துக்கு 100% குருபலம் உறுதியாக உண்டு. திருமண ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல இருந்து மனதுக்கு பிடித்த, காதலித்த நபரையே திருமணம் செய்து, அதுக்கப்புறம் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா ஏன்னா 5ஆம் இடத்த குரு பாக்குது. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல வந்து வீட்ல சொல்லிட்டீங்கன்னா, பர்மிஷன் கிடைச்சிருங்க. அதனால தாராளமா பண்ணலாம். பொதுவாவே திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கங்க. இந்த டைம்ல பண்ணுங்க. இந்த திருமணத்துல இருக்கக்கூடிய தடை, தாமதங்கள், தோஷங்கள் எல்லாத்தையுமே குரு நிவர்த்தி பண்ணிருவாரு. 11ஆம் இடத்துல இருக்கனால, எந்தவித தோஷமா இருந்தாலும் சரி, அத்தன தோஷத்தையுமே சரி பண்ணிட்டு, திருமணத்துக்கு உண்டான பிராப்தத்த குரு குடுக்கறனால, இந்த டைம்ல திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் தாராளமா பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பார்க்கறனால தொழிலுக்காக நீங்க உத்தியோகத்துல இருப்பீங்க. ஆனா, ஒரு தொழில்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்லன்னு நெனச்சு, இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஜென்யூனான பார்ட்னர் கிடைப்பாங்க. தொழில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக ஒரு பார்ட்னர பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடைப்பாங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் இருந்தா, அதுவுமே நிவர்த்தி ஆயிருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி உண்டு. நல்ல வருமானம் இருக்கு. கணவனால மனைவிக்கும், மனைவியினால கணவனுக்கும் நல்ல ஆதாயங்கள் உண்டு. ஒருவரை ஒருவர் நல்லா அனுசரிச்சு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போனா, அவங்க மறுபடியும் மீண்டும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 2வது திருமணம் பண்ணக்கூடியது. ஒரு சிலர்லாம் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்குது. அதே மாரி திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம்.
அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள், பொதுவாவே லாப சிந்தனையோட செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு. நெறைய நன்மைகள் தான் இருக்கு. பல அற்புதங்கள செய்ய குரு காத்துக்கிட்டு இருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்கள குறிக்கக்கூடியது. அப்ப அதிர்ஷ்டம் குரு உங்களுக்காக அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட உழைப்ப கொஞ்சம் துரிதப்படுத்துனீங்கனாலே போதுமானது. பல விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா வந்து சேர்ந்துரும். லக்ஷ்மி அன்னை லக்ஷ்மியுடைய பரிபூரணமான ஆசியும், அனுக்கிரகமும் இருக்கு. நல்ல வழிபாடு பண்ணிக்கங்க. கஜலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு செல்வ சேர்க்கை கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கணும் அப்டின்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பல விஷயங்கள் நன்மையா மாறும். ஒரு தடவ பகவதி அம்மன வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன பகவதி பிடிச்சிருக்கோ அத பண்ணுங்க. மீன் குளத்து பகவதியா இருந்தாலும் சரி, என்ன பகவதியா இருந்தாலும் சரி. பகவதி வழிபாடு பண்ணும்போது ஏன்னா குருவும் உச்சபலம் பெற்றுக்கனால, அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். தொழில நல்ல டெவலப் பண்ணி எடுத்துட்டு போலாங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு இருக்கு. குரு வந்து 5ஆம் இடத்த பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. முக்கியமா வந்து ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு எனக்கு இல்ல அப்டின்னா, இயற்கையான முறையிலேயே ஏன்னா குரு உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறனால திருமணம் ஆனவங்களுக்கு குரு பிராப்தம் இருக்கனால புத்திர பாக்கியத்த குரு குடுத்துருவாருங்க. நல்ல நன்மைகள் இருக்கு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. பெரிய பெரிய டெண்டர் கிடைக்கிறது. அதே மாரி வந்து ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் வரும். பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். சின்ன வாய்ப்பு மூலியமா பெருசா வந்து ஃபேமஸ் ஆகுறது. சினிமா துறையில இருக்கவங்களுக்குலாம் நெறைய பட வாய்ப்புகள் வர்றது. மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலைய அடையறது. பொதுமக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆகுறது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. குரு உச்சபலம் பெற்று 7ஆம் இடத்த பார்க்கறனால, பொதுமக்கள் வழி தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. ஜன வசியங்கள் இருக்கு. அது மூலியமா என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்யும்போது அது ஈஸியா பிரபலமாகும். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. 3ஆம் இடத்த பார்க்கறனால நெறைய ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கணவன் வழி ஆதாயங்கள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பு. நீங்க கேட்டது கிடைக்கக்கூடியது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. இன்ப சுற்றுலா செல்றதுக்கு உண்டானது. நெறைய ஊர சுத்தி பார்க்கறது. அதே மாரி பிடித்த தெய்வங்கள உபாசனை பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. கன்னி ராசிக்காரங்க வந்து 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, தெய்வ அனுகூலத்த நல்லா தேடிக்கிறது நன்மை. அதே மாரி 5ஆம் இடம்ங்கிறது உபாசனையாகவும் இருக்கனால, ஒரு தெய்வ உபாசனை பண்ணுங்க. கஷ்ட காலங்கள்ல உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்கள காப்பாத்தி விடுறதுக்கு தெய்வம் தான் துணைன்னு இருக்கும். அதனால ஒரு நல்ல குருநாதர பார்த்து உபாசனை எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்த பார்க்கறனால எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்குங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதுலருந்து நிவர்த்தி கிடைக்கும். குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. எல்லா விஷயங்களுமே காசு பணம்ங்கிறது உயர்வா இருக்கு. லாபங்கள் வந்து சேரும். நெனச்ச காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியுங்க. நீங்க இந்த இதுதான் போகணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அந்த விஷயத்துக்கே நீங்க ரீச் பண்ணிற முடியும். நல்ல யுனிவர்சிட்டி போய் படிக்க முடியும். நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிப்புல வந்து சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இந்த ஃபாரின் ட்ரிப்பு இந்த மாரி போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே மாரி வாகன பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல உயர்வுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி இருக்குங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு குபேர யோகம் இருக்கு. லாட்டரி அடிக்கிறது, புதையல் வாங்குறது இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது. குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த அமைப்புகள்ல வருவாரு. அதனால 11ஆம் இடம்ங்கிறது லாபம் அப்படிங்க குறிக்கக்கூடியது. வெற்றிய குறிக்கக்கூடியது. ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 1 வருட காலத்துல நீங்க என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டீங்களோ, அத்தன விஷயமும் தர்மத்துக்குட்பட்டு நடந்தே தீருங்க. நீங்க அதாவது ஒரு தர்ம வழியில சிந்திச்சீங்க அப்படின்னா, அத்தன விஷயமே உங்களுக்கு கை குடுத்துருங்க. தெய்வ அனுகூலத்த தேடிக்கும் பட்சத்தில், எல்லா விஷயத்திக்கும் சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ் போட்டாலே ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத சில விஷயங்களா இருக்கும்ல, அது எல்லாமே இந்த இதுல வந்து உங்களுக்கு கை மேல நல்ல பலன்களா கொண்டு வந்து சேர்த்துருங்க. பொதுவா கன்னி ராசிக்கு உறவுகள் கிட்டயும் சரிங்க, பொருளாதார ரீதியாவும் சரிங்க. வளர்ச்சி தான். உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையும்,
இன்னும் நல்ல சுமூகமான இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி பொருளாதார ரீதியாவும் நல்ல உயர்வான சூழ்நிலைகள், நல்ல வளர்ச்சி, யோகம் இந்த அமைப்புகள் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி வந்து எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6/2026 ஜூன் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026. இது வந்து என்னன்னா வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் வந்து சும்மா ஒரு 2, 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால, முதல்ல குரு பெயர்ச்சி வரதே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா மே மாசம் 26ஆம் தேதி வருது. வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11 மணி 5 நிமிஷத்துக்கு மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பல அற்புதமானது. நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த நியூ இயர் ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு. இந்த குரு வந்து ரிஷப ராசியில யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதுங்கிறத சொல்லிருங்க. ரிஷப ராசிக்கு யாருக்காவது குரு திசையோ அல்லது குரு புத்தியோ இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். ஏன் அப்படின்னா குரு 3ஆம் இடத்துல உச்சமாயி 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்குது. அத நீங்க பார்த்தாலே போதும். எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க போகுது. 9ஆம் இடம்ங்கிறது ஐஸ்வர்ய பிராப்தம். அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில நன்மை நினைக்கிறீங்களோ அத்தன விஷயமே நடக்கும். அதே மாரி 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ லாபம் என்ன விஷயத்த செஞ்சாலும் உங்களுக்கு அதுல லாபம். காசு, பணம் அப்படியே மலை மாரி கொட்ட போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி அற்புதமான பலன்கள் தான். குரு உச்சம் பெறாருங்க. இதுல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் நினைப்பீங்க, எனக்கு அஷ்டமாதிபதி தானே அப்படின்னு. 11க்கும் அவருதான் அதிபதி. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்த உச்சம் பெற்று அவருடைய 9ஆம் பார்வையில பார்க்கிறாரு. அப்ப நல்ல பலன்கள் தான். பல விஷயங்கள் அதாவது ஆசை, அபிலாசைகள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைகள் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பிடிக்குமோ, எது நீங்க நடக்கணும்னு விரும்புறீங்களோ, அது அத்தனையுமே எழுதி பார்த்துட்டு, ஒவ்வொன்னா டிக் போட்டுட்டு வர்றது தான் இந்த குரு பெயர்ச்சியில உங்களுடைய பிரதான வேலையாக இருக்கணும். அந்த அளவுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. சரி 3ஆம் இடத்துக்கு குரு வராரு. இவ்வளோ நாளா 2ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 7ஆம் இடத்த பார்க்குறாரு. களத்திர ஸ்தானத்த பார்க்குறாரு. களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது திருமண பிராப்தம். 100% குரு பலம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அப்போ இந்த டைம்ல இவ்ளோ நாளா உங்களுக்கு திருமணத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அத்தன பிரச்சனையுமே நீங்கிருங்க. திருமண ரீதியா இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. இந்த 1 இயர்க்குள்ள நல்ல பலம் இருக்கு. முக்கியமா ரிஷப ராசியில யாராவது இருந்தா இந்த வருஷமே நீங்க அதாவதுங்க ப 18 வயசுக்கு உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்குலாம் இது பொருந்தாது. திருமண வயதில் இருக்கிறவங்க, ஒரு 25 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த டைம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா, குரு உச்சம் பெற்று உங்களுக்கு களத்திர ஸ்தானத்த பார்க்குறாங்க. ஏன்னா, படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு திடீர்னு நான் ஜோசியர் சொன்னாங்கன்னு திருமணத்த பண்ணிறாதீங்க. சட்டப்படி அது குற்றம். திருமண வயதில இருக்கவங்களுக்கு தான் அது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. உடனே வந்து குருபலம் வந்துருச்சு அப்படின்ட்டு படிப்ப நிறுத்திட்டு குருபலம் கல்யாணத்த பண்ணிறாதீங்க. கல்யாண வயதுல இருக்கவங்க 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அப்படின்னா, திருமணம் பண்ணக்கூடிய ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த டைம்ல பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பாக்குது, 9ஆம் இடத்த குரு பாக்குது, 11ஆம் இடத்த பாக்குது. அப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த டைம்ல பண்ணுனா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் ஒண்ணா வாழணும் அப்படிங்கிறது தான் குருபலம் நம்ம பாக்குறது. அது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு 100% இருக்கு. அதனால தாராளமா திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர நீங்க பண்ணலாம். அதே மாரி காதல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அத்தன கசப்பு, மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி அடையும். காதல்ல இருந்த தோல்வியில இருந்து மீண்டு வருவீங்க. காதல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா, மேரேஜ் பண்றது எப்புட்றா வீட்ல நான் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா,
இந்த டைம்ல போய் சொல்லுங்க. ஏன் அப்டின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து காதல்ங்க. அதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் 7ஆம் இடம். அதனால அது வெற்றியோ, தோல்வியோ கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்யுங்க. 5ஆம் இடம் 5ஆம் பார்வை 7ஆம் இடத்த பார்க்குறாரு, 9ஆம் இடத்த பார்க்குறாரு, 11ஆம் இடத்த பார்க்குறாரு. நினைத்தவர விருப்ப திருமணம் அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம். குரு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால திருமணம் விரும்பினவரையே திருமணம் பண்ணக்கூடிய யோகம் கட்டாயம் உறுதியாக உண்டு. பார்ட்னர்ஷிப் வழியில ரொம்ப நன்மைகள் நடக்குங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அது ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நல்ல பார்ட்னர தேடுறீங்க அப்டின்னா, பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. பார்ட்னர்ஸ் வழி ஆதாயங்கள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க பிரச்சனைக்குரிய நபரா இருக்காங்க. போயிருவாங்களா அப்டின்னு கேட்டா, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நன்மையா தான் நடக்க போதுங்க. அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி வழி ஆதாயமும், மனைவியாக இருந்தால் கணவன் வழி ஆதாயமும் உறுதியாக உண்டு. அதே மாரி அவங்க வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கணவனோ அல்லது மனைவி வழியோ பூர்வீக சொத்துக்கள் வரது, சொத்து சேர்க்கை இந்த மாரி அமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு வெற்றி. எந்த விஷயங்கள் தொட்டாலும் பரிபூரண வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்குறாரு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புனித யாத்திரைகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், சிறு தூர பிரயாணம். நெறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த டைம்ல அப்ளை பண்ணுனா, 9ஆம் இடத்தையும் பாக்குது, 11ஆம் இடத்தையும் பாக்குது. வெளிநாட்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, நெறைய காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் இது ப்ரமோஷன்ஸு உங்களுக்கு கிடைச்சிரும். இவ்ளோ நாளா பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, அல்லது வந்து பிரைவேட் ஜாப் வேற ஜாப் போணும்னு நெனைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் தான். வே தொழில் மாற்றங்கள் இருக்கு. உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. இந்த ரிஷப ராசிக்கு மாற்றம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குங்க. எல்லாமே நல்ல வித மாற்றமா தான் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கறதுனால தெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. இந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒரு நல்ல குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, இந்த கோயிலுக்கு நம்ம டிராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படிலாம் நெனச்சிட்டு இருப்பீங்கல்ல, அது எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு சாத்தியமாகும். நல்ல கோவில்களுக்கு, புனிதமான நதிகள்ல நீராடக்கூடியது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம்ல வந்து ஒரு தெய்வ உபாசனை எடுங்க. அது வந்து உங்க வாழ்க்கை ஃபுல்லும் உங்களுக்கு துணையா இருக்குங்க. தெய்வ உபாசனைங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைகள சேர்க்குங்க. நல்ல குருநாதர் மூலியமா ஒரு உபாசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், அந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்கள வழிநடத்தி கூட்டிட்டு போகும். கஷ்ட காலங்கள்ல உங்கள காப்பாத்துறதுக்கு தெய்வம் மட்டும் தான் நின்னுட்டு இருக்கும். அதனால உபாசனை எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறப்பான நேரம், காலம்ங்க. அதனால அது முடிஞ்சுச்சுன்னா பண்ணுங்க. அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மூத்த சகோதர வழி ஆதாயம் இருக்கு. மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதாயங்கள் அவங்களுக்கு கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, அவங்க கிட்ட சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்கனால பில்ட் பண்ண முடியும். அது நன்மைகளாவும், சிறப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள்ல, நெனச்ச காரியங்கள்ல எல்லாத்துலயுமே வெற்றி அடைவீங்க. எந்த விஷயத்த தொட்டாலும் சரி, அது லாபத்துல முடியும். தொழில், உத்தியோகம் மூலியமா நல்ல லாபங்கள் வரும். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம் வரும். தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இவ்ளோ நாளா வந்து உங்களுக்கு தொழில் மூலியமா எந்த பணமும் வரல, லாபமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நெனச்சா கூட, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில அபிவிருத்தி பண்றதுக்கு இது சிறப்பான நேர காலங்கள். குரு திசை நடந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். நீங்க நெனச்சுக்கலாம், அஷ்டமாதிபதி தானே 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 11 கூடையவர் குருவாவே இருக்கனால, அ செல்வ, செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கள கேட்பாங்க. ஒரு சௌபாக்கியவதி அப்படின்னு போற்றப்படக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போது. பெண்களுக்கு இந்த டைம் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத வேணா சாதிக்கலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு.
நீங்க வந்து இவ்ளோ நாளா எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் செஞ்சு சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன விஷயங்கள்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறுவாரு. அதுவும் 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறது வந்து நல்லது. அதே மாரி நீங்க காசு எடுத்து மத்தவங்களுக்கு குடுக்குறதே உங்க கையால ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்கனாலே அது நல்ல சக்சஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. கணவருக்கு உதவி பண்ணுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா. திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பெற்றோர்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க உதவி பண்றது பல மடங்கா உங்களுக்கு நன்மைகளா வந்து சேரும். நான் சொல்றது வந்து உங்களுடையது மட்டும் தான். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட். அதே மாரி கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா அம்மா, அப்பா. இவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. உறுதுணையா இருங்க. வெளியில போய் ஹெல்ப் பண்ணாதீங்க. நான் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் மீன்ஸ் தெரியாத நபர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. ஆனா நீங்க உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயம் நல்ல வேலை செய்யும். அதுக்காக இத நான் சொல்றது. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. இவ்ளோ நாளா நீண்ட நாளாக என்ன விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிவர்த்தியாகும், பூர்த்தியாகும். அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும். நம்ம வந்து 9ஆம் இடத்த பார்க்கறனால பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. ரிஷப ராசியில யாராவது பிரிந்திருந்தீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் தேடி வரது. அதே மாரி ஏன்னா ஜனவசியம் இருக்கு. குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்த பார்க்கறதுனால ஜனவசியம் இருக்கு. அந்த ஜனவசியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உங்க கூட பழகி அதாவது ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடுகளால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்க கூட சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்குலாம் இது சூப்பரான டைமு. பொதுமக்களுடைய ஆதரவுகள் பெருகக்கூடிய டைம் தான் இந்த டைமு. ஒரு வாரிய தலைவரோ, அல்லது ஒரு அமைச்சர் பதவியோ, ஒரு நல்ல பதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஜனவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. குரு பார்வையினால இருக்குது. ரிஷப ராசிக்கு குரு பார்வையினால நல்ல யோகமும், அமைப்பும் இருக்கிறதுனால, சூப்பரான டைமு. அதனால ஜனவசியம் மூலியமா நெறைய விஷயங்கள சாதிச்சுக்க முடியும். அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் பொருளாதார ரீதியா நல்ல பெரிய விஷயங்கள் நடக்கும். அதே மாரி புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 5, 9 புகழ் பெறது. அதே மாரி பொதுமக்களுடைய தொடர்புகள் வரக்கூடிய ஸ்தானமா இருக்கனால, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பரான டைம். இந்த டைம்ல நீங்க ஒரு என்ட்ரியோ அல்லது வந்து என்ட்ரியோ குடுக்குறீங்க அப்டின்னா, ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஏன்னா குரு பலம் அவ்ளோ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உறவுகளுக்கு இடையேயும் சரி, எல்லா விஷயங்களும் நன்மையா தான் இருக்கு. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பல அற்புதங்கள் உங்களுக்கு குரு குடுத்துருவாருங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களோ, அத்தன விஷயமே உங்களுக்கு குடுத்துருவாரு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை ரிஷப ராசிக்கு நன்மை, 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 சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது வந்து எப்ப குரு பெயர்ச்சி வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 வாக்கியப்படி வந்து 26/5/2026 அன்னைக்கு வருது. இந்த திருக்கணிதப்படியும், வாக்கியப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் 2 நாள் தான், 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால முதல்ல வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களே நம்ம உங்களுக்கு சொல்றேன். 26 5 2026ங்க. மே மாசம் 26ஆம் தேதி குரு வந்து வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு வந்து 12ஆம் அதாவது உங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. உங்களுக்கு இவ்வளோ நாளா 12ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ உங்களுடைய ராசிக்கு உச்சபலம் பெறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த பெயர்ச்சி பலன். உங்களுடைய ராசியில குரு உச்சம் பெறும். பொதுவாவே ஜென்ம குரு வந்து கொஞ்சம் கிளேசம் அதாவது டென்ஷன குடுக்கும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்கிட்ட வந்து உச்சம் பெறாரு. உங்க ராசியில வந்து உச்சம் பெறாரு. நல்ல அமைப்புகள். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் தானா தேடி வரப்போது. இவ்வளோ நாளா அஷ்டமத்து சனியில ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்ப ராகுவும் உங்களுக்கு அஷ்டமத்துல இருக்கனால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த இத வந்து தீர்த்து வைக்கிறதுக்கே கடக ராசிக்காரங்களுக்காகவே குரு வந்து ஒரு நல்ல விஷயங்களா இருக்கணும். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டாங்க. பாவம் அப்படின்னு சொல்லி குரு உங்க ராசிக்கு வரப்போறாரு. அதுவும் உச்ச பலன்ங்க.
நல்ல அமைப்புகள். இவ்ளோ நாளா வந்து நீங்க ரொம்ப பாலைவனத்துல அப்படியே வெயில்ல கடுமையான வெயில்ல ஒரு பாலைவனத்துல தாகத்தோட நடந்து போகும்போது, அந்த இடத்துல ஒரு பூங்கா மாரி நல்ல ஒரு சோலை, நெறைய பழங்கள் இருக்கு. நல்ல காற்று, இதமான காற்று, நல்ல சுத்தமான நீர் இதெல்லாம் கிடைக்கும்போது, சொர்க்கம் மாரி இருக்கும்ல, அந்த மாரி அமைப்பு தான் உங்களுடைய ராசிக்கு குரு குடுக்க போறாரு. ஏன்னா, 5ஆம் இடத்த பார்க்குறாரு. ஐஸ்வர்ய ஸ்தானம், பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். 7ஆம் இடம், நல்ல ராஜயோக இருக்கக்கூடிய அமைப்பு 7ஆம் இடம். 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்கள், பாக்கிய ஸ்தானம். உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயமும் தானா தேடி வரக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே கடக ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. நீங்க வந்து இவ்ளோ நாளா பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஆறுதலா இருக்க போது. அது இல்லாம பல அற்புதங்கள செய்யப்போது. நன்மைகள் தான். குரு வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவருதான். உங்களுக்கு 9 குடைவரும் அவருதான். தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. பெரியவங்கள மதிச்சு நடங்க. பொதுவா வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு குருன்னு இருப்பார் இல்லைங்களா? நீங்க என்ன ஒர்க் வேணா பண்ணுங்க, என்ன தொழில் வேணா பண்ணுங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி, இவங்க நமக்கு குருன்னு மனசுல நினைப்பீங்கள்ல, அவங்க சொல்ல கேட்டு நடங்க. ஏன்னா குரு உச்சபலம் பெற்றிருக்கும்போது, ஒரு குருநாதருடைய ஆசீர்வாதங்கள், அதே மாரி உங்களுடைய வெல்விஷருடைய ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர்கள மதிச்சு நடக்கணும். குரு உச்சபலம் பெறும்போது, நம்ம நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் நல்லவனாக மீன்ஸ் கடகராசிக்காரங்களே நல்லவர் தான். நான் அதுல மாற்று கருத்து கிடையாது. பொதுவாவே வந்து குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேயறதுல முதல் ராசி கடகராசி தான். தங்கள வந்து என்னன்னா அ அதாவது ரொம்ப டெடிகேட்டடா குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெடிகேட்டடா இருக்கக்கூடிய ராசிகள்ல வந்து 12 ராசிகள்ல முதல் ராசி கடக ராசிய தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருப்பீங்க. பட் ஆனா என்ன சில விஷயங்கள உங்களுக்காக நீங்க வாழ பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. குரு உச்சபலம் பெற்றிருக்காரு. பல நன்மைகள் இருக்கு. இந்த டைம்ல நீங்களும் கொஞ்சம் அதாவது தியாகம் பண்ணாம நீங்க செல்ஃப் லவ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நானு. ஏன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் அப்படின்னாலே வந்து ஒரு தியாக மனப்பான்மை அப்படிங்கிற மாரி வரும். ஒரு சந்திரன குறிக்கக்கூடிய கிரகம் என்னன்னா, தாய குறிக்கக்கூடியது. தாய் வந்து எப்பவுமே ஒரு தியாகியா தான் இருப்பாங்க. அவங்க வந்து குழந்தைங்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணக்கூடிய அமைப்புல தானே இருப்பாங்க. சேம் கடகராசிக்காரங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஆனா என்னன்னா, இந்த குரு உச்சபலம் பெறும்போது கொஞ்சம் உங்களுக்காக செல்ஃப் லவ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிக்குதோ, அதெல்லாம் செய்ய பழகிக்கங்க. லைஃப கொஞ்சமா என்ஜாய் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் வருது. 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதிர்ஷ்டம், லக்ஷ்மியுடைய ஸ்தானம். காதல்ல வெற்றி கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட்டு. அதே மாரி திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம். பூர்வீக சொத்துக்கள் வந்தே சேரும் உங்களுக்கு. இவ்வளோ நாளா பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, கட்டாயம் ஒரு நல்ல வழி உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலியமா நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாரி தாய் வழி சொத்துக்கள்லயும் நல்ல ஆதாயம் இருக்கு. தாய் வழி சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தந்தை வழி 9ஆம் இடத்த பாக்குது. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 5ஆம் இடத்த பார்க்கும்போது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. சொத்து மூலியமா வருமானம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரிங்க. அதே மாரி காதல்ங்கிறது 5ஆம் இடம் தான். காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெற்றியோ, தோல்வியோ உங்களுக்கு எல்லாமே நன்மையா மாறும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாரி தான் இந்த குரு வந்து வேலை செய்ய போறாரு. ஏன்னா குரு உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, உங்களுக்கு என்ன விஷயம் நன்மையோ அத தான் செய்வாரு. நம்மளுடைய விருப்பங்கள அத்தனையுமே பூர்த்தி பண்ண போறாரு. அதனால நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கனால, நீங்க என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்படுறீங்களோ, அத்தனையுமே சக்சஸ் பண்ணி வைக்க போறாரு. பிரிந்தவர்களுடைய சேர்க்கை, அதே மாரி காதல் அப்படிங்கிறது திருமணத்துல போய் முடியக்கூடிய அமைப்பு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமா திருமணம் பண்றது. அதாவது திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100% உங்களுக்கு குருபலம் இருக்கு. கடகராசிக்காரங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க, படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் கிடையாது. திருமணம் பண்ணக்கூடாது. சட்டப்படி தப்பு. 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆணோ, பெண்ணோ தான் திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள். அதத்தான் நான் இங்க சொல்ல வரேன். உடனே ஜோசியர் சொல்லிட்டாங்கன்னு படிக்கிற குழந்தைகள போய் பண்ணி வச்சுறாதீங்க. திருமணம் நீங்க ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் 25 வயசுக்கு மேல எப்படியா இருந்தாலும் ஒரு உத்தியோகத்துக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க லவ்வ வந்து வீட்ல சொல்றதுக்கு தயங்கும்போது, இந்த டைம்ல சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். என்ன அப்டின்னா, 7ஆம் இடத்தையும் பார்த்து 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ குரு பலம் பரிபூரணமா இருக்கனால, பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால தாராளமா நீங்க சொல்லலாம். அதே மாரி திருமணத்துல எந்த தோஷங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணலாம். அதே மாரி திருமணத்துல எந்தவித தடையுமே இருக்காதுங்க.
புதுசா பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வந்து ஐடியாஸ் இருக்கு. எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த டைம்ல குரு 7ஆம் இடத்த பாக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதக ரீதியா, லக்ன ரீதியா பார்ட்னர்ஷிப் போடலாமாங்கிறத பார்த்துக்கிட்டு, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய ஜோசியர் இருப்பாங்க இல்லையா? ஃபேமிலி ஜோசியர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆனா இது நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நல்ல டைமு. காசு பணம் வர்றதுக்கு நல்ல டைமா இருக்கனால, வரக்கூடிய பணங்கள வந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு புரமோஷன்ஸ் கிடைக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகங்கள். கல்விக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, பிசினஸ்க்காகவோ, தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்குங்க. அதே மாரி திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். உழைக்காத ஒரு வருமானம். நீங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த பிரதிபலன் டக்குன்னு வரும். அதே மாரி லாட்டரி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். ஒரு லாட்டரி வாங்கியிருப்பீங்க, சும்மா வாங்கியிருப்பீங்க. டக்குன்னு அதுல ஒரு பிரைஸ் வர்றது. இந்த மாரி இதெல்லாம் இருக்கு. உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது இந்த டைம்ல வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கடன் ரீதியா பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஏன்னா உங்களுக்கு 6க்குடையவர் குரு. அவரு வந்து உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறனால, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நிவர்த்தி உண்டு. ஏன்னா, நிவர்த்தி ஸ்தானத்தவே உச்சம் பெற்ற குரு பார்க்கிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த அமைப்புகள் வருது. இந்த விஷயம் இந்த கடன் ரீதியா இருக்கிறது, வழக்கு ரீதியா இருக்கிறதுக்கெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. நீங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள செய்யுங்க. என்ன பரிகாரம் அப்டின்னா, குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு எந்த டைம் முடியுதோ அந்த டைம்ல வந்து முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. நவக்கிரகத்துல குருன்னு இருப்பாரு. அவர வழிபாடு பண்ணிக்கங்க. இது எல்லாமே உங்களுக்கு குரு பகவானுடைய நன்மைகள அதிகப்படுத்தி குடுக்கும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள நிவர்த்தி பண்ணும். அதே நேரத்துல வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா மனதுக்கு பிடித்தவங்கள பிரிந்திருந்தீங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் 2வது மேரேஜ் போணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டைம்ல வந்து குருபலம் இருக்கனால செகண்ட் மேரேஜுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய சொசைட்டில உங்களுடைய பேரும், புகழும் நல்ல வளர்ச்சி அடையும். பொதுவா ஒரு சிலர் தொழில் செய்றாரோ, உத்தியோகம் செய்றாரோ, அவங்களுக்கு பேரு அப்படிங்கும்போது, அது 9ஆம் இடத்த குறிக்கக்கூடியது. குரு பலமாக இருக்கனாலயும், 9ஆம் இடத்த பார்வை செய்றதுனாலும் என்ன அப்படின்னா, நல்ல பேரு, புகழ் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா இந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அதாவது இந்த அரசியல்வாதிகளோ அல்லது வந்து பொதுமக்களோட தொடர்பு உள்ள நபர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஜனவசியமும் உண்டு. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அது மூலியமா உங்களுடைய கெரியர்ல நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். நீங்க வந்து அது மூலியமா காசு பணம் சம்பாரிக்கிறது, உங்களுடைய பொசிஷன அடுத்த ஸ்டேஜுக்கு உயர்த்தி கொண்டு போறது, வாழ்க்கையில உயர்வான நிலைய அடையறது, இது எல்லாமே நடக்கும். அதே மாரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பழக்கவழக்கங்கள் உங்களுடைய சர்க்கிள்லாம் பெரிய லெவல்ல ஆகும். அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிசினஸோ, உத்தியோகமோ இருந்தா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் இருக்கு. கடக ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் சொல்லவே வேண்டாம். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்கு, உங்க பேர்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கோல்டு வாங்குறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யறது, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கிறது, கணவன் மூலியமா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறது, மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்றது, அதே மாரி புனித யாத்திரைகள், புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு தெய்வத்த உபாசனை எடுங்க. ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. குருவுடைய ஆசீர்வாதங்கள் வாங்குங்க. ஏன்னா உச்சபலம் பெற்றிருக்கும்போது, குருவோடைய ஆசீர்வாதம் வாங்கும்போது, உங்களுக்கு வரக்கூடிய ஐஸ்வர்ய பிராப்தம் பல மடங்கா இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ங்க. இந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. படிப்புல வந்து நல்ல உயர்வான நிலைய அடைய முடியும். நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயத்தையுமே வெற்றி பெற செய்ய முடியும்ங்க. இந்த வருடத்துல நீங்க சாதிக்க முடியலன்னா, அப்புறம் அடுத்தது 12 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த மாரி ஒரு அமைப்பு வருது. அதனால இந்த வருடத்திலேயே நீங்க பிளான் போட்டு வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டே வாங்க. எல்லாமே சக்சஸ்ல முடியும்.
இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் குரு இருக்கிற வரைக்கும் தோல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அதே மாரி இன்வெஸ்ட் பண்றது, காசு பணம் குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப ஆலோசனை பண்ணி, யோசிச்சு, உங்களுக்கு ஐடியா இல்லாத பட்சத்தில் உங்களுக்குன்னு வெல்விஷர் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டு தீர்க்கமான முடிவெடுத்ததுக்கு அப்புறம் மத்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. ஏன்னா, நீங்க உதவி பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அது பிரச்சனை ஆயிறக்கூடாது. ஏன்னா, குரு 6 குடையவருமா இருக்கனால. அதனால மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, காசு பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இத சொல்றேன்னா, டிசம்பருக்கு அப்புறம் குருவோட கேதுவும் உங்க ராசிக்கு வரதுனால, இந்த குரு கேது இணைவு. இந்த குரு கேது இணைவு அப்படிங்கிறது வந்து சில டைம் கடன் பிரச்சனைகள குடுத்துரும். அதுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறத அவாய்ட் பண்ணிக்கங்க இப்பவே. குரு பலம் வரும்போது, காசு பணம் வரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதாவது வந்து அம் யோசிக்காம சில தவறுகள செய்யறதுனால பிரச்சனைகள மேற்கொள்ற மாரி வரும். கவனம், கவனம். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். ஏன்னா 6 கூடையவர் குருவா இருக்கனால, உடல் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் 7ஆம் இடத்த குரு பார்க்கறனால, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி உண்டு. அதனால கவலையே வேண்டாம். உங்களுக்கு பரிபூரணமான குருபலம் இருக்கனால, அமைப்புகளும் இருக்கனால, தெய்வத்துடைய பரிபூரண ஆசிகளும் இருக்கனால, அனைத்துமே நன்மை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, மக்கள் கிட்ட சென்றடையறது, பிரபல்யமாகறது, புது புது வாய்ப்புகள் வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் தான் வச்சுக்கோங்களேன். ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமென்ட்டு, நீங்க நெனச்ச துறையில வேலை வாங்குறது, இந்த மாரி. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான அமைப்புகள். பொதுவாவே கடக ராசிய பொறுத்தவரைக்கும், பொருளாதார நிறையும் நல்ல உயர்வுல இருக்கு. அதே மாரி ரிலேஷன்ஷிப் உறவுகளுடைய நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அற்புதமா இருக்கு. கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சகல விதமான சௌபாக்கியங்களும், அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தமும் குடுக்கும். உறுதியாக உண்டு. அதே மாரி இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.